ஜாதி எனக்கு நடக்காமல் இருந்ததுன்னா லவ் பண்ணுறதே உண்மை. எங்க போகுது நாடு, எங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஜாதி பேதம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதை இது போறோம். ஆனா வந்து பெற்றவங்களுக்கு ஏன் இந்த வன்மைன்னு தெரியல. ரெண்டு குழந்தைய செஞ்சவங்களுக்கு தண்டனை வந்து தூக்கு தண்டனை போடணும். அது யாரா இருந்தாலும், அது அப்பா வந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, தூக்கு தண்டனை கொடுத்துருக்கோம். இப்பத்தி இளைஞருங்க அதை விடக்கூடாது. நாங்கள் ஆதி காலத்துல இருந்தோம், விட்டுட்டோம். ஏன்னா இந்த ஜாதி அந்த ஜாதி நாமும் பெருமையா பேசினதுலாம் இல்லை. எல்லாமே ஒரு ஜாதியா தான் இந்த தமிழ்நாட்டை வாழணும். அதுதான் என்னுடைய இது, வேற ஒன்றும் கிடையாது. அரிசியா முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி ஜாதி பத்தி பேசணும், உடனே பிடிச்சி உள்ள போகணும். இப்போ பசங்க மணியும் தவறு. எதுக்கு லவ் எல்லாம் பார்த்து படிக்க வைக்கிறேன், எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு லவ் தேவையே. வணக்கம். அம்மா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வன்கொடுமை வந்து ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க போகுது நாடு, எங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வந்து எல்லாரையும் இது பண்றாங்க. இது வந்து ஆட்சிக்காரர் செய்யறாங்களா இல்ல இது வேணும்னா எதிர்கட்சி செய்தா யாரு சதின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இறைவன் ஒருத்தர் இருக்கான், எல்லாத்துக்கும் வந்து பார்த்துன்னு இருக்கான். உன்னை நான் அடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சா அது முடியாது. கடவுள் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பார்க்கணும். ஆட்சி நல்ல ஆட்சி நடக்குது, அதை வந்து எடுக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய வேலை செய்யறாங்க. செய்யாத ஒண்ணும் இல்லை. ஆனா வந்து எல்லாத்தையும் கவனிச்சு நடத்தாருன்னா நல்லது. அப்ப ஜாதி அப்ப கொள்ளது ஓகே. இப்ப இந்த ஜெனரேஷன்ல இப்ப கூட இந்த மாதிரி நடக்குதா? அதுதான் தெரியலையப்பா, எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியலையே. இது வன்கொடுமை எதுக்கு நடக்குது? ஜாதி பேதம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதை இது போறோம். ஆனா வந்து பெற்றவங்களுக்கு ஏன் இந்த வன்மைன்னு தெரியல. அது அந்த பொண்ணு வீட்டுக்கார செஞ்சாங்களா புள்ள வீட்டுக்கார செஞ்சாங்களா நம்மளுக்கு தெரியல. இல்ல வேற யாராவது அவங்கள செஞ்சு எத்தனை போய் மாட்டினாங்களான்னு தெரியல. கடவுளை பார்க்கணும், இல்ல கண்டுபிடிக்கணும். போலீஸ் தான் சாவடிப்பேன் கூட சொல்றாங்க. ஏன் ஒன்னும் வாழ வைக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் தெரியல ராஜா, அதுக்குதான் தெரியல. விடையே தெரியல. இது விடை தெரியாதுதான் ஓடி இருக்குது நாடு. மக்கள் வந்து எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேறுபாடு வந்து ஏன் நிக்குதாங்கன்னு தெரியலையே. ஒண்ணு பெற்றவங்க அது அனுசரிச்சு போனோம், இல்லையா இருக்கிறவங்க வந்து அதை சொல்லி இந்த மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன் அவங்கள இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஊர் மக்களாவது செஞ்சிருக்கணும். ஊர் மக்களும் கூட சேர்ந்து செஞ்சாங்களா? அது யார் செஞ்சதுன்னு நம்மளுக்கு தெரியலம்மா. என்ன செய்ய முடியும்? தப்பு நடக்காம இருக்கணும்னா என்னமா பண்ணணும்? போலீஸ் தான் அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும். ஒண்ணு செஞ்சவங்களுக்கு, அந்த ரெண்டு குழந்தைய செஞ்சவங்களுக்கு தண்டனை வந்து தூக்கு தண்டனை போடணும். அது யாரா இருந்தாலும், அது அப்பா வந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, தூக்கு தண்டனை கொடுத்துடணும். அது மாதிரி 4 பொண்ணுங்க மேல கைய வச்சாவே வெளிநாட்டுல எப்படி நடக்குது அதே மாதிரி எவனையாவது ஒருத்தனை பாட்டிலே காலி பண்ண அடுத்தவனுக்கு பயம் பிடிக்கும். அது செய்ய மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கமா. நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன், எனக்கு யாரும் கிடையாது. ஆனா நான் தனியா தான் என் ஒரு குழந்தைய வச்சுன்னு நான் இந்த ரோட்ல நிக்கிறேன். ஆனா வந்து என்னைய வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனாலும் இருக்கிறவங்க நல்லா வாழணும்னு சொன்னா, ஒரு தப்பு இப்ப நீ தப்பு செய்யறன்னா அந்த பாட்டிய உன்னை காலி பண்ணா அடுத்தவனுக்கு பயம் பிடிக்கும். அதை மட்டும் செஞ்சாங்கன்னா நம்ம நாடு நல்லா இருக்கும். இதுக்கு மேல சொல்றதுக்கும் எதுவும் இல்லை. சிஎம் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இன்னும் திருப்பி நடக்க வேணாம். 2வது வந்து கெஞ்சா போதை பொருள் நிறைய புழக்கத்துல இருக்கு. இதே சென்னையிலேயே நிறைய, இதே ஏரியாவுக்குள்ள நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு வந்தா என்ன வாலிப பசங்க நல்லா இருக்கும். இது ஃபுல்லாவே வந்து நிறைய புழக்கத்துல இருக்குது. மதுவை வந்து சுத்தமா ஓய்ச்சாருன்னா பசங்க நல்லா இருப்பாங்க. குழந்தை குட்டியோட அதுங்க சந்தோஷமா வாழும். இந்த போதை பொருள்னால பசங்க சம்பாதிக்கத்தை எடுத்துட்டு போய் அதுலதான் வைக்கிறாங்க. அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துவாங்க? நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம், புரியுதா? அந்த 10 ரூபாய்க்குமே அங்க கொடுத்தாதான் அங்க சாப்பாடு இருக்கும். இங்கே சம்பாதிக்கத்தான் அந்த தனி கடையில கொடுத்துட்டு அப்புறமா வந்து என்ன பண்ண முடியும்? அந்த ஆட்சியிலே அப்படித்தான் இருந்தது. சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படி இருந்தது. இப்போது கொஞ்சம் கட்டுப்பாடுல வரணும்னு பார்த்தா வருது. ஆனாலும் இருந்தாலும் நிறைய பழக்கங்கள் விடுறாங்க. அது எதிர்கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இந்த கட்சின்னு சொல்ல முடியாது. இந்த போதை பழக்கத்தை போலீஸ் தான் இதுக்கு வந்து நல்ல தீர்வு கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரீயா விட்டுருக்காரு. அதனால வந்து எந்த சந்தில பந்தில எங்க ஏன்னா தெரியும், போலீஸ்காரங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை, எங்க போதை பொருள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஆனா இப்ப வந்து ஆட்சியில வந்து மாறி இருக்கு. அதை வந்து அவங்க தான் பண்ணணும். சரி, இப்ப வந்து
பாத்தீங்கன்னா ஜாதிய வன்கொடுமை வந்து இப்ப ரொம்ப நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி கொடுமைன்னா ஜாதியை பத்தி பேச சுட்டு தள்ளணும். ஏன்னா எல்லாம் ஒருத்தர் அனுசரிச்சுன்னு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஜாதி கொடுமையை பத்தி பேசினா சுட்டு தள்ளணும். இப்போ அதே அந்த காலத்துல நடந்ததுலாம் ஓகே, இப்போ இந்த ஜெனரேஷன்ல இப்ப நடக்குது. அது நடக்கக்கூடாது. இப்பத்தி இளைஞருங்க அதை விடக்கூடாது. நாங்க ஆதி காலத்துல இருந்தோம் விட்டுட்டோம். ஏன்னா இந்த ஜாதி அந்த ஜாதி நாம பெருமையா பேசினுக்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே ஒரு ஜாதியா தான் இந்த தமிழ்நாட்டை வாழும். அதுதான் என்னுடைய இது, வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் ஜாதியை பத்தி பேசினா உடனே அவனை அடிச்சு கையை காலை ஒடிக்கணும், இல்லை வாயை ஒடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது 2 பேரை சாவடிப்பேனா கூட பரவாயில்ல, ஆனா சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. ஐயா அப்படி நடக்குது. அப்படி அந்த 2 பேரும் சேர்றாங்க இல்லையா, 2 பேர் 10 பேர் ஆக்குவாங்க. அந்த 10 பேர் பிடிச்சி உள்ள போட்டு கையை காலை ஒடிக்கணும். ஜாதி கலவரத்தை உருவாக்காதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்பு தான். பசியா எங்க போனாலும் அன்னதானம், எங்க போனாலும் தண்ணி, எங்க போனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க பசினா உடனே நம்மளுக்கு வாங்கி கொடுக்குற. தமிழ்நாட்டுல வந்து ஜாதியை பத்தி பேசக்கூடாது. இது ஊர் நாட்டுகளில் தான் ஜாதியை பற்றி பேசி அடியில் கலவரம் வெட்டி கொள்றாங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. இதுதான் இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? அரிசியாக முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி ஜாதி பற்றி பேசணும், உடனே பிடிச்சி உள்ள போகணும். என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்? என்ன மாதிரினா அந்த கையை காலை ஒடிக்கணும், வாயை ஒடிக்கணும், அவ்வளோதான். அதுதான் முடிவு. இந்த கை இது வாய் இது பேசிடுறாங்க, புரியுதா? அதை வச்சு அடங்கிடுவாங்க. இதுதான். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய வன்கொடுமை வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜாதி நடத்துறது அது பெரிய தவறு தான். அது அவங்கள அந்த ஜாதி வன்மை பண்றாங்க பாரு, அவங்களுக்கு முதல்ல அரெஸ்ட் பண்ணி எதனா ஒரு தண்டனை கொடுத்தா தான் நாட்டுக்கு நல்லது. இந்த கவர்மெண்ட் பண்ணாதான்னு தெரியல. அந்த ஜாதி வன்முறை வந்து தூண்டுதலுக்கு காரணம். அவங்க பண்றவங்க பாரு, அவங்கள தகுந்த தண்டனை கொடுத்தாலுமே மற்றவங்க பார்த்து பயப்படும். அந்த காலத்துல நடந்தது ஓகே, ஆமா. இப்போ இந்த ஜெனரேஷன்ல நடக்குது. இது வந்து முட்டாள்தனமான இது. இந்த காலத்துல வந்து அது பண்றாங்கன்னா அது ரொம்ப நாகரிகம் கிடையாது. அவங்க இன்னும் கூட தெரிஞ்சலன்னா ஜாதின்னா இங்க வந்து சென்னையில எல்லாம் இருக்கிறோம், ஜாதி மாரியா இருக்கிறோம். எல்லா அண்ணன் தம்பிங்களா அக்கா தங்கச்சிலாம் எல்லாமே அது மாரி வாழ்ந்துருக்கிறோம். இங்க வந்து அது மாரி கிடையாது. இப்போ முஸ்லீம்னா முஸ்லீம் அண்ணன் தம்பிலாம் வாழ்ந்துருக்கிறோம். ஒரு எல்லாம் கேஸ்டும் கிறிஸ்டின்னா அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறோம். இது வந்து நம்ம சென்னையை பார்த்தாவது திருந்தணும். அவங்கள வந்து நாய்ங்கன்னு சொல்லுவேன் நினைப்பேன். இந்த ஜாதி பிடிச்சவங்கள நாய்ங்க. அவங்க வேற 2 பேரும் சேர்த்து கொலை பண்ணுவேனே தவிர சேர்ந்து வாழ விட மாட்டேங்க அப்படின்றாங்க. அதாவது இது ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அந்த பொண்ணு மாறி ஒரு லவ் பண்ணுது, அது நான் தவறு நினைக்கிறேன். ஒரு பையன் கூட அப்பா அம்மா வந்து அந்த மாதிரி நல்லபடியா வளர்த்து அவனும் பண்றது தவறு தான். இது வந்து இப்ப பசங்க மேலேயும் தவறு இருக்குது. எதுக்கு உங்களுக்கு லவ்? எல்லாம் பார்த்து படிக்க வைக்கிறேன், எல்லாமே பண்றாங்க. உங்களுக்கு லவ் தேவை இல்லையே. அது பேசி 2 பேரும் வீட்லயே பேசி இது பண்ணலாம்ல. இல்ல சில இதுல வந்து பையன் எப்படின்னு விசாரிச்சா தான் தெரியும். பையன் சரி மாட்டான். சில பெண்கள் வந்து இங்கேயும் பேசுவாங்க, உணவத்தங்கனையும் பேசினுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அம்மா அப்பா ஒண்டி குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது. இதுவும் அது தானப்பா. இந்த மாதிரி தவறு நடக்காம இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? தவறு நடக்குதுன்னா அதுக்கு ஒண்ணுமே சாய்ஸே இல்லையே. தவறு இது அந்த பையனும் பொண்ணு வந்து அவங்க ஒழுக்கத்தை தான் இதுல. அது இல்ல, இப்ப இந்த ஜாதி வன்கொடுமை நடக்காம இருக்கணும்னா என்ன விஷயம் பண்ணணும்? ஜாதி நடக்காம இருக்கணும்னா லவ் பண்றதே ஒண்ணும்.